அண்ணாமலை என்ன சொல்லிட்டாப்ல பத்திரிகையாளர் கூட்டத்தை கூட்டி, நான் இந்த தேர்தல் வேலையில பங்கெடுக்க முடியாதுங்க. எங்க அப்பாவுக்கு கிட்னில ப்ராப்ளம் இருக்கு, டயாலிசிஸ் போயிட்டு இருக்கு. நான் ஒரு மகனா அவர் கூட இருக்கிறது என்னுடைய முதல் இதா இருக்கணும், என்னுடைய கடமை. நான் அதனால அவர் கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஒரு உண்மை என்னன்னு தெரியுங்களா? அவங்க அப்பா உடம்பு முடியாம இருக்க இந்த காலகட்டத்துல தான் எங்க மகாராஷ்டிரா, இங்க இல்ல, மகாராஷ்டிராவில் இருக்கிற மும்பை நகரத்துல போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாரா அண்ணாமலை. அதுல ஒரு பிரச்சனையாய் போய் மும்பையை பற்றி அவர் பேசலாமா, எங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க, எங்க தலைநகரை அசிங்கப்படுத்துறீங்க, வந்தா காலை வெட்டுவேன் கையை வெட்டுவேன், அங்க இருக்கிற இந்துத்துவ கும்பல்லாம் மிரட்ட ஆரம்பிச்சாங்க அண்ணாமலையை. நாம கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அப்ப அண்ணாமலை அப்பாவுக்கு உடம்பு முடியலனாலும் அண்ணாமலை மகாராஷ்டிராவில போய் கூட அவர் பிரச்சாரம் பண்ணுவாரு. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நான் வேலை பார்க்க மாட்டேன்றதுல உறுதியா இருக்காப்ல. நான் தமிழ்நாட்டுக்குள்ள வேலை பார்க்க முடியாது. அண்ணாமலை கடைசியில் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்லிட்டேன் எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல, என்னால 6 தொகுதிகளை பார்க்க முடியாது, நான் சொல்லிட்டேன், வேற ஒருத்தரை போட்டுங்கன்னு நான் சொல்லிட்டேன், நயினார் நாகேந்திர தான் பேசியிருக்கேன், அவங்க அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருவாங்க. சார் வேட்பாளர் அனுப்பிங்களா, அது மேலிடம் பாத்துக்கிறோம். சார் இதை பத்தி என்ன நினைக்கிற, மேலிடம் பாத்துக்கிறோம், இது மேல பாத்துக்குவோம், இது மேல இருக்கவே பாத்துக்குவோம், எல்லாத்துக்கும் மேல இருக்கவே பாத்துக்குவோம் தான் இன்னைக்கு ஒரே பதில். அண்ணாமலை பேசுனதுல எல்லாமே மேல இருக்கவே பாத்துக்குவோம். நான் ஏன் பார்க்கணுன்ற மாதிரிதான் இருந்துச்சு. அதுல கடைசியில அவர் ஒரு கதை சொல்லிட்டு போனாரு பாருங்க, அதுதான் இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. என்னவா, பெண்குயின் கதை. அது ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஒற்றை பெண்குயின். உண்மையை சொல்ல போனா பெண்குயின் பறவையே தனிமையாத்தான் இருக்க விரும்பும். அது தெரியாம ஒற்றை பெண்குயின் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஆளுங்க அடிச்சு விட்டாங்க. அது நம்பிக்கையோட இருக்கு, அது வலிமையா இருக்கு அப்படின்லாம் அடிப்பானுங்க. சரி, நமக்கு அது தேவையில்லை. இந்த ஒற்றை பெண்குயின் கதையை பத்தி கேள்வி கேட்டோடனே அவர் சொல்றாரு, சில நேரங்கள்ல ஒற்றை பெண்குவினா இருக்கிறது தவறில்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாரு. இதுக்கு என்ன ஆன்சர், இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன அர்த்தம்? போட்டு நீங்க பாடாப்படுத்தி புடுங்கி எடுந்ததுல எப்பா சாமி நீ ஆளவடியா அப்படின்னு அண்ணாமலை ஓடி ஒளிஞ்சிருக்காப்ல. அதுதான் இதுல நம்ம புரிஞ்சுக்கிறது. ஒத்தாளா விலக்கி விட்டுட்டு இவங்க தனியா உட்காந்துட்டு இருப்பாங்க போல இருக்கு பாஜக கும்பல். நல்லதுதான். அண்ணாமலை மாதிரியா இருந்தா கான்ட்ரவர்சியலா பேச்சு ஏதாவது செஞ்சு விடுவாப்ல. அந்த ஆளு ஒரு ஓரமா உட்கார்றது எல்லாருக்கும் நல்லதுதான். இல்லைன்னா அந்த ஆளு கூடயும் சேர்த்துல மல்லு கட்டணும். ஒரு விஷயம் தெரியுதுங்க, பாஜகவை நம்புவதும் மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவதும் ஒன்றுதான். உதாரணம் அண்ணாமலை.